ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அதியமான் கோட்டைக்கு வந்திருக்கோம். இங்கே மிகவும் பழமை வாய்ந்த காலபைரவர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது தட்சிண காசின்னு அழைக்கப்படக்கூடிய காலபைரவர் கோயில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தட்சிண காசி காலபைரவருக்குள்ளே வந்திருக்கோம். இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா மிகவும் 1000 ஆண்டுகள் பழமையான கோயிலுன்றாங்க. மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கோயில். ஸோ இது வந்து தட்சிண காசி காலபைரவர் கோயிலுன்றாங்க. இந்த காலபைரவரை வணங்கினாலே அனைத்து சுகமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் வந்து ஒரு மிகவும் பழமையான கோயில். இதுவும் ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தருமபுரி மாவட்டத்தில். ஸோ இந்த கோயில் வந்து எந்த நேரத்தில் திறப்பாங்க, ஸோ எந்த நேரத்தில் வந்தால் என்னென்ன தரிசனம் கிடைக்குன்றது எல்லாமே வந்து இங்கே ஒரு பேனர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பேனர் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணி அந்த டைமிங்ஸை பார்த்துக்கோங்க. அந்த டைமிங்கில் என்னென்ன வந்து இது உச்சிக்கால பூஜை, என்னென்ன பூஜை நடக்குது, ஸோ என்னென்ன அபிஷேகம் செய்கிறாங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். பேனர் மூலிமா எல்லாம் வச்சுருக்காங்க கோயிலில். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பைரவரை தரிசனம் பண்ண போகலாம். ஸோ இப்போ கூட்டம் கம்மியாகிறதுனால நம்ம டேரெக்டாக இங்கே பைரவரை தரிசனம் பண்ண போகலாம். ஸோ இங்கே வந்து என்னால் வந்து மூல பைரவரை காட்ட முடியாது. நான் அதுக்கு பதிலாக ஃபோட்டோவில் வீடியோ இருந்தால் எடுத்து காட்டுறேன். இப்போ மூலஸ்தானத்துக்குள்ளே போகிறதுனால நம்ம இங்கே ஃபோன் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்தாண்ட இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு நான் உள்ள பைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிறப்பான தரிசனம் பார்த்தாச்சு. அது நான் பார்த்தது தான் கடைசி தரிசனம். ஸோ கரெக்டாக நான் போனது வந்து 12 மணி. ஸோ தரிசனம் முடிஞ்ச உடனே கோயில் நடைய சாத்திட்டாங்க. ஸோ கோயில் ஆயிட்டு வந்து நடைய சாத்திட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 50 பேருக்கு வந்து இலவச அன்னதானம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கோயிலில். இது வந்து இந்து அறநிலைத்துறையில் வந்து வருது இந்த கோயில். அதனால் இங்கே வந்து தினமும் 50 பேருக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இங்கே கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை இப்போது. ஸோ இது அன்னதான டோக்கன் நானும் ஒன்று வாங்கிட்டு உள்ளே என்ன அன்னதானம் போடுறாங்க, ஸோ கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே காலபைரவருக்கு பூசணிக்காய் விளக்கு தான் ஏற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னதானம் டோக்கன் வாங்கியாச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்னதானம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைரவரை தரிசனம் பண்ணிக்கோங்க. 12 ராசிக்கு எங்கே பைரவர் தரிசனம் பார்க்கணுன்றது அதோட அம்புக்குறியோட காமிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்கள் ராசி வரும்போது நீங்கள் அந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணி தரிசனம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அந்த ராசிக்காரர்கள் பைரவரோட அந்த உறுப்பை பார்க்குறது ரொம்ப மேன்மை தரும்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கிற ஐரஸ். ஃப்ரெண்ட், இங்கே இருக்கிற பைரவர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பைரவர்ன்றாங்க. ஸோ இங்கே இருக்கிற பைரவரை வந்து இங்கே இருக்கிற அதியமான் வந்து காசியில் பிரதிஷ்டை பண்ணி அங்கே வந்து ஒரு ஆலயத்தில் வழிபாடு பண்ணி அங்கே பூஜைகளெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு அங்கேருந்து இந்த பைரவரை இங்கே கொண்டு வந்ததாக சொல்கிறாரு. ஸோ அதனால் இங்கே இருக்கிற பைரவர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பைரவராக கருதப்படுறாரு. ஸோ அதனால் இங்கே இருக்கிற வந்து தென்னகத்தை காசின்றாங்க. முதல்ல காசியிலேருந்து வந்த பைரவர் இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவிலே சொன்னீங்க பார்த்தீங்கன்னா காசியில் ஃபஸ்ட்டு பைரவர்னா இங்கே தான் செகண்ட் பைரவர்னுவாங்க. அந்தளவுக்கு பழமையான பைரவர். இந்த பைரவர் வழிபட்டால் உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கும்ன்றாங்க. அதே மாதிரி கருவறையில் பார்த்திங்கன்னா பைரவர் பக்கத்துலேயே மிகப்பெரிய வால் இருக்கும். நம்ம அதியமானோட வால் வந்து இங்கேயே உள்ள இன்னும் பைரவர் கோயிலில் இருக்குது. முடிஞ்சால் வந்தீங்கன்னா பைரவரை வணங்கும் போது அங்கே பக்கத்தில் இருக்கிற வாலையும் சேர்த்து பாருங்கள். நம்ம மன்னரோட வால் இன்னும் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட். கோயில் பிரகாரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா இங்கே வெளியே கோயில் பிரகாரத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா கொடி கம்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்தாண்ட வந்தீங்கன்னா பைரவர் சன்னதிக்கு நேராக வந்து ஃபுல்லாக எல்லாருமே விளக்கு ஏற்றிருக்காங்க. பொதுவாகவே பைரவருக்கு வந்து பூசணிக்காய் விளக்கு தான் ஏற்றுவாங்க, தீபம். ஸோ அதில் நம்ம ஏற்றி வழிபடும் போது நம்மளுக்கு அவரோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கோயிலில் வந்து ஃபுல்லாக பூசணிக்காய் வந்து தேங்காய்க்கு பதிலாக பூசணிக்காயும் உடைப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துல பூசணிக்காய் உடைச்சிருக்கேன். அதுக்குன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தனியாக கல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்தாண்ட தான் வந்து உங்களோட திஷ்டி பவர் பூசணிக்காயை கொண்டாந்து உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோயிலோட வந்து அங்கே மரம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்தல மரம்னு சொல்கிறாங்க. எங்கள் கோயிலில் இருக்கிற பைரவருக்கான ஸ்தல மரம்ன்றாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நாக வடிவில் பைரவர் இருக்கிற பார்த்திங்கன்னா நாக பைரவர். ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து கோயிலில் சுற்றி கடைங்களும் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து எதனா கோயிலுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே இங்கே பக்கத்தில் கடையில் கிடைக்கும். இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து பிரகாரத்தை சுற்றி வரலாம். இப்போ வந்து விசேஷ நாளில் வந்து அஷ்டமி இந்த மாதிரி விசேஷ நாளில் வந்தீங்கன்னா இந்த கம்பி இருக்கு இல்லைங்களா, இந்த கம்பி வழியாக
வழியாக தான் உள்ள க்யூவில் நின்றுட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வழியாக நின்று உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பொது தரிசனம், சிறப்பு தரிசனம்னு டிக்கெட்டோடு இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எது பொது தரிசனம் சிறப்பு தரிசனம்ன்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த பேனர் பக்கத்தில் இருக்கிற இது பொது தரிசனம், அது பக்கத்தில் வந்து சிறப்பு தரிசனம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பைரவரை பார்த்துக்குவாங்க. உள்ளே இருக்கிற பைரவர் இப்படி தான் இருப்பார் அலங்காரத்தோட. நான் பார்த்த பைரவரை அது அப்படியே வந்து வெளியே பேனர்லேயும் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேனரில். இங்கே பார்த்தீங்கன்னா இது கோயில் பழங்காலத்து கோயில்னால உள்ள கோயில் தேரும் இருக்குது. பிரகாரத்துக்குள்ளே சுற்றுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேர், கோயிலோட தேர். இப்போ இன்றைக்கி என்ன அன்னதானம், இன்றைக்கி என்ன கொடுக்குறாங்கன்னு போட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரசாதமும் இங்கே தான் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போய் அன்னதானம் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கரெக்டாக ஒரு 25 பேர் உட்கார்ற மாதிரி டேபிள் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஃபேன் இருக்குது. வெயில் காலன்றதுனால ரொம்ப வேக்காடாக இருக்குது. ஸோ அதனால் 2 ஃபேன் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இலை போட்டு பொரியல் வச்சுட்டாங்க. இது பேக் சைடு வந்து நல்லா டோரெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க காற்று வர்ற மாதிரி. பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக்கும் இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறமா தனியாக அதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாதம் சாம்பார் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோயில் சாப்பாடு நீங்கள் நல்லா வந்து சாப்பிட்டு போகலான்னு அந்தளவுக்கு நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது கோயில் சாப்பாடு. அந்த ரயில்வே ட்ராக் ஒட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து பாத்ரூம் இருக்குது, கோயிலோட பாத்ரூமு. ஸோ குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு லைட்டாக இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.